Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10ல் இன்பில்டாகவே இருக்கக்கூடிய ரெக்கார்டிங் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான குறிப்பிட்ட விண்டோவையோ இல்லை கேமையோ எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Windows 10ல இன்பில்டாவே இருக்கக்கூடிய Xbox கேம் பார் ஃபீச்சரை யூஸ் பண்ணி தான் நமக்கு தேவையான கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேம் பார் இன்டர்ஃபேஸை நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு Windows G ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை Windows G ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கேம் பார் இன்டர்ஃபேஸ் லான்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அதை மேனுவலாக ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். ஸோ கேம் பாரை எனேபிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட்டில் செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு கேமிங் செக்ஷனில் Xbox கேம் பார் உண்டு. ஸோ அங்கே நமக்கு கேம் பாரை எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஸோ ஒன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கும் போது நமக்கு Windows G ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆகும், லான்ச் ஆகும். ஸோ கரெக்டாக அது எனேபிள் பண்ணியிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சில செட்டிங்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ கேம் பார் கேட்டகரியிலே பார்த்தோம்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் அசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. லைக் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கெல்லாம் டிஃபால்ட்டாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே ஷார்ட்கட்ஸ் எல்லாம் அசைன் பண்ணப்பட்டு தான் இருக்குது. ஒருவேளை நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான ஷார்ட்கட் கீஸ் வைக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு F12 தான் வேணும்னா F12ன்னு மட்டும் கொடுக்க முடியாது. அது கூட கம்பைன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் இல்லை ஷிஃப்ட் கீயை கம்பைன் பண்ணி தான் நீங்கள் ஷார்ட்கட் கொடுக்கணும், லைக் கண்ட்ரோல் F12. பட் மோஸ்ட்டாக ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. அதுக்கான காரணம் என்னென்னா அந்த கேம் பாரோட இன்டர்ஃபேஸ்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஈவன் எல்லா விஷயத்தையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேருந்தே நம்ம ஈஸியாக அது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே கேப்சரோட கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்சர்ஸ் அப்படிங்கிற இந்த வீடியோஸில் இந்த கேப்சர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் இருக்காது. அதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா ஜஸ்ட் இந்த கேப்சர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை ஜஸ்ட் கண்ட்ரோல் X கொடுத்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ செட்டிங்ஸில் ஜஸ்ட் நீங்கள் மற்ற கேட்டகரிக்கு போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கேப்சர்ஸ் ஃபோல்டர் எங்கே இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டிஃபால்ட் லொக்கேஷனாக செட் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை. பட் மேக்ஸிமம் ரெக்கார்டிங் லென்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கங்க. நான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் 4 hours என்ன பண்ணியிருக்கேன், செட் பண்ணியிருக்கேன். ரெக்கார்டிங் ஆடியோ, ஸோ ஆடியோ நமக்கு ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ கேம்ஸ் ஆர் விண்டோஸ் எதை ரெக்கார்ட் பண்ணுறோமோ கூடவே நமக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் நம்ம எப்போல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோமோ மைக் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே டர்ன் ஆன் ஆயிடணும். அண்ட் ஆடியோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கங்க. ரெக்கமெண்டட் குவாலிட்டி இருக்குது, பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா கவனிங்க, மைக்ரோஃபோன் வால்யூம் அதிகமாக வச்சுக்கோங்க. அண்ட் சிஸ்டம் வால்யூவை கொஞ்சம் 20% or 30% நீங்கள் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா வீடியோவோட குவாலிட்டி. ஸோ நமக்கு 60 FPSல பார்த்தீங்கன்னா நமக்கு 60 frames per secondல நமக்கு ரெக்கார்ட் ஆகணும். அண்ட் அதே மாதிரி குவாலிட்டி ஹை குவாலிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணும்போது மவுஸோட கர்சரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே நமக்கு ரெக்கார்ட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போது கேம் பார் யூஸ் பண்ணி எக்ஸலில் ஒரு சின்ன கண்டென்ட்டை நமக்கு ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான விண்டோவை என்ன பண்ணுங்கள், லான்ச் பண்ணுங்கள். செலெக்ஷனில் வச்சுட்டு ஜஸ்ட் Windows G கொடுத்து கேம் பாரோட யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் பேனல் இருக்குது, லைக் ரீசோர்ஸஸ் அண்ட் அதே மாதிரி Xbox சோஷியல். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவசியமே கிடையாது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லைக் உங்கள் சிஸ்டமோட CPU பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, GPUயோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, ஸோ உங்களோட கிராஃபிக்ஸ் மெமரியில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, ரேமில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரியான மானிட்டர் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் பேனலில் ஈஸியாக நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இது பார்த்திங்கன்னா அவசியம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஆடியோ பேனல். ஸோ ஆடியோ பேனல் நமக்கு மிக்ஸ் வாய்ஸ், ஸோ 2 இருக்குது. ஸோ வாய்ஸில் நம்ம எந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதே நீங்கள் டிஃபால்ட் இன்புட் டிவைஸாக என்ன பண்ணலாம்னா செட் பண்ணிக்கலாம். அண்ட் மிக்ஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மல்டிபிள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அந்த விண்டோலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடியோ ரிசீவ் ஆகணும் வேணுங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு லைக் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். பவர் பாயிண்ட்டில் ஒரு blank ப்ரெசன்டேஷன். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நியூ வீடியோ ஏதாவது இன்சர்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். லைக் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பவர் பாயிண்ட்டில் இப்போ ஒரு ஆடியோ நமக்கு என்ன ஆகுது, கேட்குது இல்லையா. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம போய் என்ன பண்ணுறோம்னா கேம் பார் லான்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஓகே,
ஸோ அதில் இப்போ நமக்கு பவர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டிடெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதிலிருந்து நமக்கு எந்த அளவுக்கு ஆடியோ வேணுங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதாவது மல்டிபிள் விண்டோஸில் உங்களுக்கு எந்தெந்த விண்டோலேருந்து எவ்வளோ ஆடியோ வேணுங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் அவுட்புட் வந்து நான் ஆக்சுவலாக ஹெட்செட் யூஸ் பண்ணி தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் டிஃபால்ட் அவுட்புட் ஸ்பீக்கர்னு இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மானிட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறீங்க அவுட்புட் அப்படின்னும் போது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணும் போதே ஸோ நார்மலாக இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும். லைக் இப்போ விண்டோஸ் ஜி கொடுத்து கேம் பார் லான்ச் பண்ணுறோம்னா அங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் அதோட ஓவரால் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் கேம் பார்லேயே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தோம்னா கேப்சரிங். ஸோ இங்கே கேம் ப்ளஸ் எனேபிள் மைக்கா இல்லை ஆல் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கேமோ எனேபிள் பண்ண மைக்கோ ஆப்ஸோ சிஸ்டமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆல் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போது ஜஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் எஸ்கேப் கீ கொடுத்தாலே போதும், நமக்கு இந்த இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் விண்டோஸ் ஜி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மலாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன ஆக போகிறதில்ல ரெக்கார்ட் ஆக போகிறதில்ல. பிளெயினாக நமக்கு அந்த விண்டோ தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு கேப்சர் ஆகிருக்கும். ஸோ இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் போதும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒன் ஸ்டாப் பண்ணுறது நீங்கள் யூசர் இன்டர்ஃபேஸில் லான்ச் பண்ணியும் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் விண்டோஸ் ஜி கொடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணும்போது ரெக்கார்டிங் எனேபிள் பண்ணும்போது இந்த மாதிரி மைக் வந்து டிசேபிளாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அதை கவனிக்காமல் விட்டோம்னா அப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோமோ அது ரெக்கார்ட் ஆகாமலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மை கேப்சர்ஸில் போய் பார்த்தோம்னா அங்கேயே நமக்கு ரெக்கார்ட் பண்ணது உண்டு. ஜஸ்ட் இங்கே நம்ம ப்ளே பண்ணி பார்த்தாலும் சரி கவனிச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அண்ட் இங்கே கடைசியாக நம்ம பேசுனது மட்டும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அந்த மைக் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இல்லை டிஃபால்ட்டான லொக்கேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தாலும் சரி இல்லை இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டினியூ கொடுத்து அங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் நமக்கு பக்காவாக 60 ஃப்ரேம்ஸில் நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். காமலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ ஆக்சுவலாக கேம் பார் யூஸ் பண்ணி கேமையும் நம்ம பக்காவாக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் கேம் லான்ச் பண்ணிக்கங்க. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் கம்ப்ளீட்டாக காமிக்கணுங்கிறதுக்காக இப்படி விண்டோ மோடில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் உங்கள் கேம் லான்ச் பண்ணுங்கள். லான்ச் பண்ண கையோட ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் விண்டோஸ் ஜி ப்ரெஸ் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக உங்களுடைய கேம் விண்டோ செலெக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் மைக்கை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் எஸ்கேப் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாத்தையும் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ண கையோட ஆஸ் யூஷுவல் மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை மறுபடியும் விண்டோஸ் ஜி ப்ரெஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி நம்ம ரெக்கார்ட் பண்ண எக்ஸல் கிளிப்பும் இருக்குது. ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ண கேமும் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு அந்த கேம் பக்காவாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கு. ரெக்கார்ட் பண்ண கையோட ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரு 2 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஸோ இந்த கேம் பார் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்க்டாப்பை என்ன பண்ண முடியாதுன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் ரெக்கார்டிங் எனேபிள் பண்ணும்போது அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டெஸ்க்டாப்பையும் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு இல்லையா நார்மலாக இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியாது. மற்ற எல்லா விண்டோஸையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ரெக்கார்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் வந்து லைக் இப்போ வேர்ட் ஓப்பன் பண்ணுறீங்க எக்ஸல். ஸோ முன்னாடி இருந்த மாதிரி தான். ஜஸ்ட் நார்மலாக இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் லான்ச் பண்ணுங்கள். ஸோ எம்எஸ் வேர்ட் மற்ற எல்லா விண்டோஸையும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கேப்சர் பண்ண முடியும். பட் டெஸ்க்டாப்பையோ இல்லை ஃபைல் எக்ஸ்ப்ளோரரையோ நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. இல்லை ப்ரோ எனக்கு எல்லாமே கேப்சர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஓபிஎஸ் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டுட்டோரியலுக்கான வீடியோ தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தோம்னா இல்லை ப்ரோ எனக்கு இதுவே ஓகே தான் இந்த ஃபீச்சர் எல்லாமே ஓகே பட் எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய செட்டிங்ஸ்குள்ளே போங்க. ஓகே. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆப்ஸோட செக்ஷனில் போய் பார்த்தோம்னா சேம் ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லேயே பார்த்தோம்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாட்டமில் எண்டுக்கு வந்தோம்னா அங்கே நமக்கு எக்ஸ்பாக்ஸ் கேம் பார் ஃபீச்சர் உண்டு. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அட்வான்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு அதை ரீசெட் பண்ணுறதுக்கு ரீபேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு ஏதாவது எரர் இருந்ததுன்னா கூட அது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும்.
இல்லை ப்ரோ எனக்கு இதுவும் வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு எடிட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு எடிட் குரூப் பாலிசி உண்டு. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி குரூப் பாலிசியோட எடிட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நமக்கு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கொஞ்சம் இந்த டேப் என்ன பண்ணலாம், ஓகே ரைட். ஸோ கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் அதில் விண்டோஸ் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா விண்டோஸ் கேம் ரெக்கார்டிங் உண்டு. இது இருக்கு இல்லையா. ஸோ விண்டோஸ் கேம் ரெக்கார்டிங் ப்ராட்காஸ்டிங் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ரைட், அதில் பார்த்தோம்னா நமக்கு எனேபிள்ட் அப்படின்னு இருக்கணும். ஒருவேளை டிசேபிள்ட் நாட் கான்ஃபிகர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இப்படி மோஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல் ரைட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிஎஸோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் டுட்டோரியல்ஸோட லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.